சீத்தையோடு புஷ்பக விமானத்தில் ராமர் திரும்பி வருகிற காலத்தில் அயோத்தியை கைகாட்டி, இதோ என் தகப்பனாருடைய ராஜதானி என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. தன்னுடைய நாடு என்பதை காட்டிலும் தன்னுடைய தகப்பனாருடைய நாடு என்று சொல்வதிலே ராமபிரான் எப்படி உகக்கிறானோ அப்படி கண்ணனும் தன்னுடைய தகப்பனாகிய நந்தகோபனை கொண்டாடினால் உகப்பான் என்பதற்காக நந்தகோபனை கொண்டாடுகிறார்கள். கோயிலுக்குள் போகிற போது கூட ஜெய விஜயர்கள், க்ஷேத்திர பாலர்கள் இவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு செல்வதாகத்தான் மரபு. இந்த பாடலிலே ஒரு நுட்பத்தை கவனிக்க வேண்டும். நீராட நீராட என்று பெண்களை எழுப்பியவர்கள் நீராடுவதற்கு யமுனைக்கோ பொய்கைக்கோ போகவில்லை. நேராக நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நந்தகோபருடைய திருமகனோடு நிகழ்த்துகிற அந்த சம்பாதம்தான் உண்மையான நீராட்டு. இப்போது கோயில் காப்பானே என்பதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். திருமாளிகையை காவல் செய்து கொண்டிருப்பவனே என்பது வெளிப்படையான பொருள். ஆனால் மரபு கருதி ததீயரை முன்னிட்டே பகவானை பற்ற வேண்டும் என்று அவன் காலில் விழுகிறார்கள் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவனுக்கு உரிய அணுக்கத் தொண்டர்களை நாம் மதித்தால் மட்டுமே ஆண்டவன் பிரீத்தி அடைகிறார். எனவே அவனுடைய காலிலும் விழுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவனுடைய மாளிகையிலே தோரண கொடி நாட்டப்பட்டிருக்கிறது, அடையாளம். அது எந்நேரத்தில் வந்தாலும் இது நந்தகோபன் திருமாளிகை என்று தெரிவதற்கு ஏற்ப தோரணமும் கொடிவாயிலும் அங்கே துலங்குகிறது. கொடி தோன்றும் வாயில் காப்பானே. கோயில் காப்பான் என்பவன் வெளிப்புறத்தினுடைய திருமாளிகையின் காவலில் இருக்கிறவன். அடுத்த மதில் வாசலில் காவலுக்கு இருக்கிறவன் வாயில் காப்பான். அவனிடத்திலும் இவர்கள் வேண்டுகிறார்கள். இதை ஒரு கற்பனையான உரையாடலாக உரை சொல்லுகிறவர்கள் பேசுவது வழக்கம். நாங்கள் காவல்காரர்கள், எங்கள் கண்ணனுக்கு யாராலே என்ன நலிவு வரும் என்று தெரியாது, அதனால் யாரையும் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் தயக்கம், பயம், அகாலம் காரணமாக துயில் எழுப்பவும் கூடாது என்ற எண்ணத்தினாலே அவர்கள் மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கெல்லாம் பதில் சொல்வது போல இந்த பெண்கள் பேசுவது போல உரையாடலாக உரை காண்பது என்பது வழக்கம். விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பவில்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடவில்லையா? அது மட்டுமல்ல, ஆழ்வாரும் பாடுகிற போது அரவணை ஆயரேரே அம்மமுன்ன துயில் எழாயே, சாப்பிடவாப்பா, அரவணை ஆயர் ஏரே அம்மமுன்ன துயில் எழாயே என்று எழுப்பினார் அல்லவா? அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று எழுப்பவில்லையா? எனவே துயில் எழுப்புவதற்கு முன்னுதாரணங்கள் உண்டு என்று பொருள் கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே உறங்குவோரை எழுப்புவது வேண்டுமானால் அபசாரமாக இருக்கலாம். ஆனால் உறங்குவது போல் யோக நித்திரை கொள்ளுகிறவரை எழுப்புவது அவர்களுக்கு உபகாரம். யார் வந்து அழைப்பார்களோ, யாராலே யாருக்கு என்ன நலிவு வருமோ, நாம் போக வேண்டி இருக்குமே என்று செவிதீட்டி பெருமாள் படுத்திருக்கிறார். அரங்கன் படுத்திருப்பதை செவிதீட்டி பெருமாள் படுத்திருக்கிறார் என்று உரை எழுதுவார்கள். யார் கூப்பிடுவார்களோ என்று காத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவனை பள்ளி எழுப்புவது உபகாரம் தானே, அபசாரம் அல்லவே. மணிக்கதவம் என்று கதவை கொண்டாடுகிறார்கள். உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், புகுவாரை தன் அழகாலே கால் கட்டும் கதவு. அந்த கதவை தாண்டி போகிறவர்கள் ஒரு வினாடி அதை பார்த்து ரசிக்காமல் போகவே முடியாது. மாடியிலே ரொம்ப தூரம் ஏறி போகிற இடத்திலே பெரிய கண்ணாடி வைத்திருப்பார்கள். மாடிப்படிகள் ஏறுகிற இடத்துல யாரா இருந்தாலும் நின்று ஒரு வினாடி தன் உருவத்தை பார்த்து விட்டுத்தான் போவார்கள். இது மனித உலகியல். அதுபோல் ஒரு வினாடி நிறுத்தக்கூடிய வலிமையுடைய அந்த கண்ணாடியைப் போல இந்த கண்ணாடி கதவு, அதை பார்த்தால் ஒரு வினாடி நின்று கால்கட்டும் கதவு. இந்த பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆயர் சிறுமியோரோமுக்கு, அதாவது வாசல் காப்பவன் சொல்லலாம், எவ்வளவு பேராலே கண்ணனுக்கு ஆபத்து தெரியுமா, அதனால் நாங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறோம். ராமனுக்கு சூர்பனகினாலே ஆபத்து வந்தது, கிருஷ்ணனுக்கு பூதனையினாலே ஆபத்து வந்தது. இந்த பெண்கள் சொல்லுகிறார்களாம், நாங்கள் என்ன சூர்பனகையா, பூதனையா? ஆயர் சிறுமி, வெரி இன்னசென்ட் கேர்ள்ஸ், எந்த விதமான சூதுவாதம் தெரியாத ஆயர்குல பெண்கள், நாங்கள் சிறுமியர்.
இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த பெண்கள் ஏன் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு இப்போது வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உரையாடுவதற்கு தயக்கமும் மயக்கமும் மிக்கவர்கள் கூட கூட்டமாக வந்து விட்டால் துணிவும் வீரமும் தானாகவே தோன்றிவிடும். அது மட்டுமல்ல, இன்றும் உலகியலில் தனி மனிதர்களை காவலர்கள் அலட்சியமாக கையாளுவது என்பது பழக்கம். ஆனால் கூட்டமாக வருகிறார்கள் என்றால் காவலர்கள் அடங்கி போய் விடுவார்களே ஒழிய அலட்சியமாக கையாள மாட்டார்கள். எனவே இந்த சிறுமியர்கள் ஒரு கூட்டமாக வந்திருக்கிறோம் என்பதை ஆயர் சிறுமியோருமுக்கு என்று அவர்கள் விளக்குகிறார்கள். நாங்கள் ஒரு பெரிய கூட்டம், ஞாபகம் இருக்கட்டும். அரை பறை, விளையாட்டாக அடிக்கின்ற அந்த பறை என்ற தோல் கருவி. மாயன் மணிவண்ணன், மாயையிலே வல்லவன், மிகச்சிறந்த வியக்கத்தக்க காரியங்களை செய்கின்ற வல்லமையுடையவன். மணிவண்ணன், ரத்தினம் போலே மாணிக்கக்கல் போலே ஒளி வீசுகிறவன், நீலமேக சியாமள வண்ணன். அந்த அற்புதமான மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார். அந்த ஏகாரம் ரொம்ப வலிமையானது. நேத்திக்கே சொல்லிட்டான்ப்பா, அதை முன்னரே பண்ணி கொடுத்த சத்தியப்பிரமாத் ஆல்ரெடி ப்ராமிஸ்ட். நென்னலே வாய் நேர்ந்தார். அவன் சொன்னான், சொன்ன சொல்லை அவன் காப்பாற்றுவதற்கு நீ துணை நிற்க வேண்டாமா? தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான். என்ன தூய்மையாக வந்ததுகள்? இந்த பெண்கள் குளிக்கலே, அப்புறம் எப்படி தூய்மை என்று சொல்ல முடியும்? வெளியிலே இருக்கிற அழுக்கை விட உள்ளே இருக்கிற அழுக்கு இல்லாமல் இருப்பதுதான் தூய்மை. திருவள்ளுவர் எழுதுகிறார், புறம் தூய்மை நீரால் அமையும், ஆனால் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று எழுதினார். எனவே புறத்தூய்மை என்பது கூட முக்கியம் அல்ல, அகத்தூய்மை என்பதுதான் முக்கியம். இவர்கள் உள்ளத்தில் தூய்மை உடையவர்கள். எனவே தூயோமாய் வந்தோம், துயில் எழப்பாடுவான். இந்த இடம்தான் மிக முக்கியம். கண்ணனை துயில் எழுப்புவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கடவுள் எங்கேயோ இருக்கிறாரா? அவரை எழுப்புவதற்கு நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் பல பேர் தனக்குள்ளே இருக்கிற கடவுளை எழுப்பாததால் தான் பாவத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே கடவுளை எழுப்புதல் என்பது வெளியில் நடக்கிற காரியம் அல்ல. உள்ளே கடவுளை எழுப்புவது என்பது விழிப்புணர்வு பெற்ற பெருநிலைக்கு விளக்கமாக அமைகிறது. இப்போது வாயில் காப்பவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அப்பா நீ அவசகனமாக ஏதாவது சொல்லிவிடாதே, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, முதலில் அவசகனமாக மறுத்து விடாதே. அவர்களது பரபரப்பு, விரைவு, பதற்றம் எல்லாமே இந்த வரியில் வெளிப்படுகிறது. அம்மா நீ, அம்மா என்பது இந்த இடத்தில் அசைச்சொல்லாக இலக்கணத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் அம்மா என்று இவர்கள் தயவு வேண்டி சொல்லியதாகவும் பொருள் கொள்ளலாம். சரி சரி திறந்து கொண்டு போங்கள் என்று இரக்கத்தோடு அவன் சொல்ல, கதவு இறுக்கமாக இருக்கிறது, உன்னை விட இறுக்கமாக இருக்கிறது என்று அடுத்த வரியிலே சொல்ல போகிறார்கள். ஏனென்றால் இந்த ஆயர்பாடியிலே இருக்கிறவர்கள் கண்ணனுடைய பாதுகாப்பு கருதி அப்படி ஒரு இறுக்கமான கதவு. பொதுவாக 2 கதவுகள் சாத்தும்படியாக பெரிய இடங்களில் கோட்டை கதவு, கோயில் கதவு இதையெல்லாம் அமைப்பார்கள். அது 2ம் அப்படியே பொருந்தி இருக்க வேண்டும். நேய நிலைக்கதவம் 2 பொருத்தமா இருக்கணும். கதவுக்குள்ள ஓட்டை இருந்தா பனி, குளிர், பூச்சிகள் எது வேணாலும் உள்ள வரும். எனவே அந்த கதவு எப்படி நெருங்கி இருக்கிறது என்பதை நேய நிலைக்கதவம், கண்ணனை பாதுகாப்பதில் அன்பு காட்டுகிற நிலைக்கதவம் என்று பொருள் கொள்ளலாம். அகருணையான கதவு கூட இத்தனை அன்போடு இருக்கிறது என்று சொன்னால் நாங்களும் நீங்களும் நேயம் மிக்கவர் தானே என்று அந்த வாயில் காப்பவனை பார்த்து சொன்னதாக பொருள். இந்த கதவு தடைப்பட்டு இருக்கிறது என்பதற்கு என்ன பொருள்? எங்களால் திறக்க முடியவில்லை, நீ திறந்து விடு என்று சின்ன பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். நீக்கேலோர் எம்பாவாய். நாம் இறைவனை அடைவதற்கு எத்தனையோ கதவுகள் தடையாக இருக்கின்றன. இந்த கதவுகளை திறப்பது என்பது பெரிய வேலை. ஆணவம், கன்மம், மாயை என்கிற கதவுகள், கர்மவினை, அகங்காரம், கர்மவினையிலே பாவ புண்ணியம் என்ற 2 கதவுகள், அகங்காரம், அமகாரம், யான் எனது என்கிற 2 கதவுகள், இவையெல்லாம் நேய நிலை கதவம். அந்த யான் எனது அவ்வளோ டைட்டாக இருக்கும், கர்மவினையில பாவ புண்ணியம் அவ்வளோ டைட்டாக இருக்கும். நம்ம இறைவனை போய் சேருவதற்கு இவையெல்லாம் தடை. எனவே நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இந்த 2ஐயும் எங்களுக்கு நீக்கு. கீதையிலே துவந்த நிலை என்று பேசுவான் பகவான். அதாவது ராகத்வேஷத்தோடு கூடிய நிலை பகவானை அடைவதற்கு இடையூறாக இருக்கிறது. எனவே அந்த 2ம் அப்படி இறுகி கிடக்கிறது. அந்த நேய நிலைக்கதவம் நீக்கு என்று வேண்டுவதாக இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது.
வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவையின் 6வது பாடல். இது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது. உறங்குகிற பெண்ணை வெளியில் இருக்கிறவள் எழுப்புவது போல பாடலின் அமைப்பு முறை. விடிந்தது என்பதற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்புகிறார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். முன் அனுபவம் ஏதுமில்லாத கன்னிப்பெண்ணே, இன்னும் உறங்குகிறாயே? விடியலை முன்னே அறிந்து கொள்ளும் இயல்புடைய பறவைகளும் கூட எழுந்து ஓசை எழுப்பி இறை தேட புறப்பட்டு விட்டனவே, அது உனக்கு தெரியவில்லையா? பறவைகளுக்கு அரசனான கருடனை வாகனமாக கொண்ட திருமால் திருக்கோயிலிலே வெண்மை நிறமுள்ள சங்கு தன் ஒலி எழுப்பி அழைக்கின்ற பேரோசை உன் காதில் விழவில்லையா? பெண் பிள்ளையே, விரைவில் படுக்கையை விட்டு எழுந்திரு. முன்பு தன் தாய் யசோதை வடிவில் முலைக்காம்பில் நஞ்சையே தீட்டிக் கொண்டு வந்து கண்ணனுக்கு வஞ்சகமாக பாலூட்ட கருதினாளே பூதனை. அவளிடம் பால் பருகுவது போல முலையுண்டு அவள் உயிரையும் உண்டானே கண்ணன். முன்பு கள்ளத்தனமாக சக்கரமாக அவன் முன் தோன்றினானே சகடாசுரன். அவனை தன் திருவடிகளை உயர்த்தியே உதைத்து அவன் கலக்கம் அடைந்து அழிந்து போனானே அந்த கண்ணன். திருப்பார்கடலிலே அமைந்திருக்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் அரிதுயில் கொண்டிருக்கிறானே அந்த கண்ணன். இவ்வுலக உற்பத்திக்கு மூல காரணமான அந்த கண்ணனை தம் உள்ளத்திலேயே இடைவிடாது தியானித்துக் கொண்டிருக்கும் முனிவர்களும், இறைவனை எளிதில் அடையும் யோகம் போன்ற உபாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் யோகியர்களும் அலுங்காது அசையாது மெதுவாக நிதானமாக எழுந்து ஹரி ஹரி என்று திருமாலை எண்ணிப்பாடும் பேரோசை உன்னுடைய காதுகளில் கேட்கவில்லையா? ஆனால் இவ்வோசைகள் எல்லாம் எங்கள் செவி வழி புகுந்து உள்ளத்திற்கு குளிர்ச்சி தருகின்றனவே. இந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவாவது நீ எழுந்து வரமாட்டாயா? இது பாடலின் திரண்ட பொருள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் என்பது இயற்கையின் அழைப்பு. காலையிலே பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. இதில் புள்ளும் என்றால் அந்த உம்மை சிறப்பு உம்மை. காலை பொழுது எப்படி விடுகிறது என்றால் கோழி கூவுது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். மனித வாழ்க்கை இயற்கையோடு கலந்து நிற்கக்கூடிய தனித்த சிறப்புடையது. அது காலையில் இறை தேடுவதற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒலி எழுப்பி அதன் பிறகு புறப்படும். இறை தேடும் போதே இறை தேடு என்பதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இறை தேடி அது எழுப்புகிற ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இறை தேடி வல்லினரா இறை தேடி நாம் அந்த பெருமானை நினைக்க வேண்டாமா என்ற அர்த்தத்தில் புள்ளும் சிலம்பின என்றாள். தமிழிலே சிலம்புதல் என்றால் ஒலி எழுப்புதல் என்று பொருள். அதிகாலை எழுவதை மனிதன் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொண்டான் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, பறவைகள் மனிதனுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் காடுகளில் மனித இனம் வாழ்ந்த காலத்தில் பதுங்கி வரும் பாய்ச்சல் மிருகங்கள் குறித்து எச்சரிக்கை ஒலி எழுப்பும் இயல்பு பறவைகளுக்கு உண்டு. எனவே பறவைகளின் ஒலியை பார்த்து வருகிற நன்மை தீமைகளை மனிதன் உணர்கிற பழக்கம் அன்று தொட்டிருந்திருக்கிறது. எனவே வெளியில் விடுகிற விடியலுக்கு அடையாளமாக சொன்னாலும் பறவை ஒலிக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதே. புள்ளும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் தலைவன் கருடன். அந்த கருடன் கோயிலிலே, அதாவது திருமாலுடைய திருக்கோயிலிலே சங்கு ஒலி எழுப்பி அழைக்கிறார்களாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கு அது ரொம்ப தூய்மையான சங்கு. வெறும் நிறம் மட்டுமல்ல, அது எல்லா வகையிலுமே தூய்மையுடைய ஒன்று, வெண்மையுடைய ஒன்று. அது அழைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுவதாலே வெளிசங்கு கோயிலிலே நடை திறந்து விட்டது, மக்கள் வரலாம் என்பதற்கான அறிவிப்பு சங்கொலியின் மூலம் அந்த ஊருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கோயில் அழைப்பு வந்துவிட்டதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? பேரரவம் கேட்டிலையோ. பறவையின் சப்தம் கூட சின்ன சின்னதாக போயிருக்கலாம். இது எத்தனை பெரிய ஒலி, சங்கு ஒலி எழுப்புகிறார்களே, ஊருக்கே கேட்க வேண்டும் என்று எழுப்புகிறார்களே,
உனக்கு தெரியவில்லையா? சங்குக்கும் ஆண்டாளுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு நாச்சியார் திருமொழி நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த செங்கண்மால் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று சங்கரை பாராட்டி மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். எனவே வெள்ளை வெளிசங்கு அதற்கு என்ன பெருமை என்றால் ஓங்கார ஒலி எப்போதும் சங்கிலே காதில் வைத்தால் கேட்டுக்கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம், கண்ணனாகிய கடவுள் குடியிருக்கிற ஊரில் வேறு ஒரு கோயிலா? கோயில் அழைப்பு என்றால் ராமாயணம் படிக்கிற போது ராமன் நாராயணனை போய் வணங்கி வந்த செய்தி இருப்பதைப் போல கண்ணன் ஊரிலும் திருமால் கோயில் இருந்திருக்கிறது. இதில் புறவிடியல் பற்றி பேசினாலும் உண்மையில் அகவிடியலை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காலை நேரத்து அடையாளங்கள். ஆன்மீக விடியல் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் அறியாமை இருட்டு போக வேண்டும். நீங்கள் இருட்டை விரட்டிவிட முடியுமா? இந்த உலகத்தில் என்ன முயன்றாலும் இருட்டை விரட்ட முடியுமா? ஒரே ஒரு வேலை இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை நிறுவுவதுதான் மனிதன் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருட்டே போ இருட்டே போ இருட்டே போ என்றால் போகாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு காணாமல் போய்விடும். அதுபோல் நம்முடைய அஞ்ஞானம் அறியாமை என்ற மன இருள் நீங்க வேண்டுமென்றால் நாராயணன் இறைவன் பரம்பொருள் என்ற ஒற்றை விளக்கு நமக்கு போதுமானது. அதை சொல்லிவிட்டு பிள்ளாய் எழுந்திராய் என்கிறார். பெண் பிள்ளைகளை ஏ பிள்ளை என்று அழைப்பது தமிழ் மண்ணிலே இருக்கிற ஒரு மரபு. என்ன பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படிம்பாங்க. அது சிறு பிள்ளைகளை சொல்லுகிற வழக்கம் உண்டு. பிள்ளாய் எழுந்திராய். இந்த பிள்ளாய் என்பதில் இருக்கிற அழகு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாயே. உனக்கு கோயிலுக்கு வந்து முன் அனுபவம் இல்லையா? இந்த சபரிமலைக்கு போகிற போது கன்னிசாமி என்று அழைத்து கொண்டு போவார்கள். எல்லாரும் எழுந்திருக்கிற நேரத்தில் அவர் எழுந்திருக்க மாட்டார், அந்த முறையாக பூஜையில் கலந்து கொள்ள மாட்டார். கன்னிசாமி அவருக்கு விவரம் தெரியல என்று எல்லோரும் சொல்வார்கள். இந்த பிள்ளை எழுந்திருக்கவில்லை, பிள்ளாய் எழுந்திராய் என்றார். அவள் எழுந்திராமைக்கு காரணம் சோம்பல் மட்டுமல்ல, சோம்பலை தாண்டி இன்னொன்றும் இருக்கலாம். என்ன? கிருஷ்ண மயக்கம் என்றும் காரணமாய் இருக்கலாம். மிக முதிர்ந்த நிலை ஒரு காரணமாய் இருக்கலாம். அவளுக்கு அதிர்ச்சி உண்டாகும்படியாக எழுப்புவதற்கு உரிய கண்ணபெருமானுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். பேய்முலை நஞ்சு உண்டு பூதனே என்ற ஒரு அரக்கி தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளநடை இட்டு சென்று பேய் முலைவாய் வைத்து நஞ்சு உண்டு பித்தன் என்றே பிறர் ஏசன் என்றாய் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதாவது தாயிடத்திலே அமுது உண்ணாமல் பேயிடத்தில் போய் உண்டு அவளுக்கு மேலே போவதற்கான வழிமுறையை செய்த பூதனையினுடைய வரலாறு, அரக்கியின் வரலாற்றை சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு வரலாறு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம், சகடாசுரன் என்ற ஒரு அசுரன் வஞ்சனையான வடிவத்தில் சக்கரமாய் வருகிறான். அப்போது பெருமான் என்ன செய்தார்? தம் கால்களாலே எட்டி உதைத்தார். தன்னை நேடி வந்த ஆபத்தை அவர் விரட்டுகிறார். என்ன நயம் சொல்வார்கள் தெரியுமா? பெருமாளுடைய திருவடி நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது என்பதையும் தாண்டி பெருமாளின் துன்பத்தையே போக்கக்கூடியது. இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாமா என்று கேட்பார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். இந்த பாசுரத்திலே துயரரு சுடரடி என்று ஒரு வாசகம் வரும். அந்த துயரரு சுடரடி என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெருமக்கள் நம்முடைய துயர் என்று கூட அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு திருவடி இருந்தும் பக்தன் தன்னிடத்தில் வந்து அதை பெறாத போது பகவான் துயரமுறுகிறான். தாய் தன்னுடைய முலைப்பாலை தரையிலே பிச்சுமா போல அருளை அவன் பக்தர்களுக்கு வழங்குகிறான் என்று எழுதினார்கள். எனவே பெருமானுடைய திருவடி பெருமானுடைய துன்பங்களையே நீக்கியது என்றும் பொருள் கொள்ளலாம். மனிதர்களுக்கு ஒவ்வாதது ரெண்டு காரம், ஒன்று அகங்காரம், மமகாரம். அப்படி தோன்றிய அசுரர்களை அவன் அழித்திருக்கிறான். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமான வித்து. நல்ல தண்ணீர் நனைத்துதான் விதையை நடுவார்கள். இவன் வெள்ளத்து அரவில் பார்க்கடலிலே பாம்பிலே படுத்திருக்கிறான். வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பின் மிசை கள்ள நித்திரை கொள்ளும் பரமன் என்பார்கள். நீர் குளிர்ச்சி, பாம்பு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சிக்கு மேல் குளிர்ச்சியாக கண்ணபெருமானுடைய தோற்றம் குளிர்ச்சி. முதல் தனி வித்தேயோ என்று நம்மாழ்வார் பாடுவார். ஆலமர் வித்தின் அரும் குரலன் என்று கம்பர் பாடுவார். விச்சி இன்றி விளைவது இல்லை என்று பகலாதனுடைய சரித்திரத்தை பாட வந்த இடத்திலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு மூல விதை உண்டு, அந்த விதை இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி 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 என்ற தியானம் செய்து கொண்டு மனத்தால் வணங்குகிறவர்கள், தியானம் செய்கிறவர்கள் முனிவர்கள். சரீரம் மனம் எல்லாவற்றையும் கொண்டு கிரியைகள் மூலமாக செய்கிறவர்கள் யோகிகள். எப்படி எழுந்திருக்கிறார்கள்? மெல்ல எழுந்து. ஒரே எழுதினார்கள், கர்ப்பிணி பெண் குழந்தைக்கும் நோகாமல் தனக்கும் நோகாமல் எப்படி மெல்ல எழுவாளும். அதாவது உள்ளத்திலே இருக்கிற பெருமாளுடைய தலைப்பூ ஆடாது, தலைப்புனா தலையில் வைத்திருக்கிற பூ கூட அசையாதபடி அப்படி எழுவார்களாம் அவனுடைய அடியார்கள். ஹரி என்ற வாசகத்தோடு எழுகிறார்கள். ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், உன் உள்ளத்தில் புகுந்து குளிர்ச்சியினை உண்டாக்கட்டும் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. திருப்பாவை 11ஆம் பாட்டு. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கண்ணனை எண்ணி நோற்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்று எண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவளான ஒரு பெண், பக்தி பெண் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகிறாள். எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசுக்கூட்டங்கள், பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டு உள்ளவர்கள் இந்த கோபாலர்கள். பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரிய வல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர் குலத்திலிருந்து வந்த பொன்கொடி போன்றவள் இந்த பெண். புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உலவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, எழுந்து வா. நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறமுடைய கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம். நீயோ அசைவதே இல்லை, வாய் திறந்து பேசுவதும் இல்லை. அப்படி என்ன பெரும் செல்வமடி உனக்கு? இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அவ்வளவு ஈடுபாடு? எழுந்து வா என வெளியில் உள்ள பெண்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல். இவர்கள் யாரை எழுப்புகிறார்கள்? 3 அடையாளங்கள். கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே, செல்வப் பெண்டாட்டி என்று உள்ளே இருக்கிற பெண் சிறப்பிக்கப்படுகிறார். கோபாலர் என்பது தமிழிலே கோவலர் என்று எழுதுவது வழக்கம். அந்த குலத்தின் தங்க கொடி ஸ்வர்ணலதா, ஸ்வர்ணலதா என்ற வடமொழி சொல்லுக்கு பொற்கொடி என்பது தமிழிலே மொழிபெயர்ப்பு. இவள் ரொம்ப செல்வாக்கு மிக்கவள், பேரழகி. இந்த கோவலர் என்பதை அழகான வித்தியாசமான பல பொருள் சொல்வது வழக்கம். கோ பலர், அதாவது வாக்கிலே வல்லவர் என்று கூட ஒரு பொருள் சொல்வார்கள். கோ அலர், தங்களை தலைவனாக நினைத்ததே அல்ல, கண்ணனுக்கு அடிமையாக மட்டுமே தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். இவள் அவர்கள் வீட்டு ஒரு கொடி, கொழுங்கொடி, கொழுகொம்பு தேடுகிற ஒரு கொடி. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்று மால் தேடி ஓடும் மனத்தள் ஆவிக்கோர் பற்று கொம்பு, இதெல்லாம் ஆழ்வார் திருவாக்கு. இவள் மனம் எப்போதும் கண்ணபெருமானை நோக்கி போய்கொண்டிருக்கும். ஒரு கொழுகொம்பாகிய இறைவனை தேடி போவதாலே இவள் கொடி, ஆனால் பொற்கொடி. அடுத்த வார்த்தை அவளுடைய மறைவிடத்தை குறித்து பேசுகிறார்கள். புற்றரவு அல்குல் புனமையிலே, இது தமிழிலே ரொம்ப இயற்கை. அதில் என்ன ஒரு குறிப்பு இருக்கிறது என்றால், பாம்பு புற்றிலே ஒடுங்கிவிடும், அதுபோல் இவளுக்கு ஒடுக்கமான இடை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேணும். பெண்ணுக்கு இடை எப்படி இருக்க வேணும்? பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், கம்பனுடைய வாக்கு. சீத்தையினுடைய இடை உண்டா இல்லையா என்று எல்லோரும் சர்ச்சை செய்கிற இடை என்று எழுதினார். இந்த புற்றரவு அல்குல் என்பதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுகிற ஆச்சாரியர்கள் அது மறைந்திருப்பதையும், குளிர்ச்சி, பாம்பு புற்றுக்குள் மறைந்திருக்கும், புற்றுக்குள்ளே எப்போதும் வெப்பம் குறைவாக இருக்கும். நான் ஒரு குறிப்பு படித்தேன், 23 டிகிரி செல்சியஸ் அந்த சூட்டில் தான் உள்ளே இருக்குமா பாம்பு குடியிருப்பதற்கு விரும்புமா. ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிற மாதிரி
அந்த குளிர்ச்சி இருந்தால்தான் அது அங்கே இருக்குமா. அதுபோல இந்த பெண்ணின் மறைவிடத்தையும் அவர்கள் குளிர்ச்சி மிக்கது என்று பாடுகிறார்கள். ஆனால் புற்றரவு அல்குல் என்பதை தத்துவார்த்தமாக எடுக்கிற போது ஞானபக்தி மிக்க என்று அதற்கு வேறு இறை பொருள் கொண்டு சொல்லுவது வழக்கம். அடுத்த வார்த்தை புனமயிலே போதராய். மயில் என்று சொன்னா போராதா, ஏன் புனமயில் என்று சொல்ல வேணும்? நீங்க என்னதான் வளர்த்தாலும் ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மயில் அல்ல ஒரு வளப்பம் இருக்காது. காட்டிலே இயற்கையோடு இயற்கையாக ஆடிக்கொண்டிருக்கிற மயில் இருக்கு, செழிப்பாக இருக்கும். காட்டு மயில், புனம்னா காடு, காட்டிலே இருக்கிற மயில். வளர்ப்பு மயிலுக்கு இல்லாத அழகு காட்டில் இருக்கிற மயிலுக்கு வனப்பு மயில். அது கண்ணுக்கு மிகவும் இனிமை தருவது மயில். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து, கண்ணபெருமான் மயிலை விரும்புகிறவன், அதான் தலைமையிலேயே சூடிக்கொண்டிருக்கிறான். எனவே இவளை விரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு கோணத்தில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமிகள் ஒரு அருமையான கருத்து சொல்வார்கள். ஆச்சாரியனை குறித்து அவர்கள் எல்லா பாடலுமே ஆச்சாரியனோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிற ஒரு பேச்சு, அற்புதமான பேச்சு அது. அந்த மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன தொடர்பு என்று அனுபவிக்கிறார்கள். ஆனந்தம் வந்து விட்டா மயில் தோகை விரிக்கும். ஆச்சாரியனும் அப்படித்தான், ஆனந்தம் வந்து விட்டா தன்னுடைய வாக்குல விஸ்தாரமா பல பொருள்கள் சொல்ல தொடங்கி விடுவார். மயிலுக்கு விஷப்பூச்சிகள் அண்டாது, அதுபோல ஆச்சாரியனிடத்திலே தீய சக்திகள் சேராது. மயில் பீலி கண்ணன் தலைமையிலே இருக்கும். ஆச்சாரியன் ஏதேனும் ஒன்று சொன்னா கண்ணன் தலைதுலுக்கி அதை அனுபவிப்பானா, அப்படி என்று அனுபவிப்பானா. எனவே தலைமேல் வைத்து கண்ணனே கொண்டாடுகிறான் ஆச்சாரியனுடைய வாக்கு. பாம்பு பயந்து ஓடும், விஷத்தன்மை உடையவர்கள் ஆச்சாரியனை பார்த்தால் விலகி ஓடி விடுவார்கள் என்று என்ன அழகு பாருங்கள். முழுக்க இந்த புனமையிலே என்பதை ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள். இந்த புனமையில் என்பதில் இன்னும் ஒரு அழகு, மயில் புனத்தை சிறப்பிக்கிறது. காட்டுக்கு அழகு அப்படின்னா மயில் தான் காட்டுக்கு அழகாக இருக்கிறது. அது மாதிரி எங்கள் கூட்டத்துக்கு நீ புனமயில், எங்கள் கூட்டம் காடு போல நீ வந்தால்தான் எங்களுக்கு அழகு என்பதை புனமயில் என்பது குறிப்பிட்டது. நீ வந்து கதவை தர, ஏன் மயில் நடப்பதை பார்க்க வேண்டும் அல்லவா, மயில் நடந்து வருகிற அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. எனவே உன் மயில் நடை காண வேண்டும், வாராய். செல்வ பெண்டாட்டி என்று விழிக்கிறார்கள். அடுத்தது, இவள் தலைமகள், குலம் தரும் செல்வம் தந்திடும் என்கிற அத்தனை செல்வமும் உடையவள், கண்ணனுக்கு மிக மிக வேண்டியவள். கண்ணனுடைய அழகை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர் எழுதுவார், அது ஆண்களை பெண்களாக்கும், பெண்மையுறச் செய்யும். அது மாதிரி இவள் அழகு எப்படி என்றால் பெண்களை ஆண்மையுறச் செய்யும் பேரழகு, செல்வ பெண்டாட்டி என்று சிறப்பித்தார்கள். இப்போ அந்த ஆயர்பாடியிலே அவர்கள் கறந்து பால் கறந்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற தன்மை பேசப்படுகிறது. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்று உடைய கறவை, ஏன்னா கன்றுக்குட்டி இருந்தால் தான் அது பால் ஈனும். சார் அந்த ஆச்சரியம் என்ன என்று கேட்டால், அங்கே கிழட்டு மாடே கிடையாது, எப்போதும் இளமையுடைய மாடு தான் அங்கே இருக்கும். எனவே அது கற்று கறவை கணங்கள் பல கறந்து, எக்கச்சக்கமான மாடுகள். இந்த ஆயர் சலிப்பதே இல்லை. பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற பெண்களை சொல்வார்கள், மண்டி போட்டு பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி பால் கறக்கிறவர்கள் குத்த வச்சு உட்காந்து பால் கறப்பார்கள். எக்கச்சக்கமான ஸ்டாமினா, உடல் பலம் இருந்தாதான் தொடர்ந்து உட்காரவே முடியும். நீங்க சாதாரணமா உட்காந்துடலாம், ஆனா குத்த வச்சு உட்காரது இருக்கும் பாருங்க. பரதநாட்டியம் ஆடுகிறவர்களுக்கு முதல் பயிற்சி அதுதான். பால் கறக்கிற அந்த கோபாலர்களுக்கு இயல்பிலேயே வரிசையாக மாட்டை கறந்து உடல் பலம் எக்கச்சக்கமா இருக்கும். பல கறந்து, இந்த கன்று என்பதை கற்று என்று எழுதுகிறார்கள். ஏன்னா மெல்லினமாக தான் இருக்கணும் கன்று. அது எப்படி வல்லினம் ஆயிட்டுனா, கண்ணுக்குட்டி மாதிரியா இருக்குது, அதுவே அவ்வளோ வலிமையாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கன்றுன்னு எப்படி சொல்றது, அது கற்று. இதுக்கும் ஆழமான ஒரு உரை சொல்லுகிற வழக்கம் எப்படின்னா, கல்வி கற்று அப்படின்னா கல்வியின் மூலமாக. அதாவது இது கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி நிறைய கல்வி கற்ற சிஷ்ய கோடிகளோடு ஆச்சாரியன் வருகிற பேரழகு, இப்படி ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்வது உண்டு. பசுவனுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தா, அந்த கோதூளி, அதனுடைய கால் தூசிக்கு பெருமை அதிகம். அந்த பசுவினுடைய அந்த கொட்டில் இருக்கு இல்லையா, மாட்டு கொட்டில், அங்கே போய் உட்கார்ந்தா மன அமைதி கிடைக்கும்.
வாழ்க்கையில் மனதில் ரொம்ப அதிக துன்பம் உடையவர்கள் பசுக்கள் குடியிருக்கிற கொட்டிலில் போய் பசுக்களை தொட்டு தடவி கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் அடைய முடியாத அமைதி அடைவார்கள், நோயிலே இருந்து நீங்குவார்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒருவரே பல மாடு கடந்து எடுக்கக்கூடிய உடல் பலம் உடையவர்கள். ஆனால் வெறும்னா பால் கறக்கிற ஆட்கள்னு நாம் நினைக்கக்கூடாது. எதிரிகள் யாராவது, எதிரினா இவங்களுக்கு கிடையாது, கண்ணனை எதிர்க்கிறதுக்கு யாராவது வந்தா செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். வேடிக்கையா சொல்லுவாங்க, என் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி சிங்கத்தை குகையிலேயே சந்திப்பது போல எதிரிகளுடைய கோட்டைக்கு உள்ளேயே புகுந்து அவர்களை அடித்து நொறுக்குவார்கள். கிருஷ்ணனுடைய எதிரிகளை தங்கள் எதிரிகளாக நினைத்துக் கொள்வார்கள். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். ராமனை பற்றி பாடும்போது சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினாலே, இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபாலரும் சென்று சண்டையிடுகிறவர்கள். குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அவங்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது. படிச்சு வந்தவன் சார் விஷமம் பண்ணுவான், கல்வி உள்ளவன் தானே அதிக வம்பு பண்ணுவான். இவங்களுக்கு எந்த குற்றமுமே கிடையாது. அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அத்தனை பேரும் வந்துட்டோம். முடி உன் வீட்டு வாசல்ல நிற்கிறோம். தேக பந்துக்கள் ஆத்ம பந்துக்கள் என்று எல்லாருமா நாங்கள் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறோம். நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. உங்க வீட்டு கதவை திறந்து நாங்கள் தொட்டி முற்றத்துக்குள்ளேயே வந்து நிற்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் பழைய காலத்தில் படி, நடை, கூடம், முற்றம், பின்னால் இருக்கிற இடம் வெளி என்று கட்டுவார்கள். நாங்கள் படியை தாண்டி நடையை தாண்டி வீட்டு முற்றத்துக்குள்ள வந்து பாடுகிறோம். இன்னும் உன் காதில் கேட்கலையா? அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவும் கண்டு. பெருமாள் திருமொழியில் இருக்கிற வாக்கு. ரங்கநாதனுடைய முற்றத்தில் வந்து நின்று கொண்டு பாடுவார்கள். அதுபோல நாங்கள் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறோம். முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. ஒரு அழகு சொல்லட்டுமா? உன்னை புனமயில் என்று வர்ணிக்கிறார்கள். மயில் எப்ப ஆடும்? முகில் பார்த்தா ஆடும். கண்ணன் முகில் வண்ணன், நீ புனமயில், அவனுக்கென்று ஆட பிறந்தவள். முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே. சிற்றாதேன்னா அசையாம கிடக்கிறமா, நீ உடம்பு கூட அசையில. நாங்க இவ்வளவு பேர் பாடுறோம், ஒரு குலுங்கல் ஒண்ணுமே இல்லையே. பேசாதே, பதிலும் நீ பேச மாட்டேங்கிற. செல்வ பெண்டாட்டி, ரொம்ப உனக்கு நாம கண்ணனுக்கு வேண்டியவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் வந்து விட்டதா? செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். உறக்கத்தில் அர்த்தமே இல்லையேடி, அர்த்தமில்லாத தூக்கத்தில் போய் ஆழ்ந்து கிடக்கிறாயே என்று பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். 15வது பாடல். முதல் 5 பாடல் பாயிரமாகவும், அடுத்த 10 பாடல்கள் உறங்குவோரை எழுப்புவதாகவும், அந்த உறங்குவோரை எழுப்புவதாக பாடுவதே 10 ஆழ்வார்களை குறிப்பதாகவும் வைணவத்தில் உரை சொல்வது மரபு. இந்த 15வது பாடலில் இளங்கிளியை எழுந்து வா என்று அழைக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. இது உரையாடல் பாவத்தில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கமீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயே. உரையாடலாக அமைந்திருக்கிற பாடல். இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்துடுக்கானவள். இவளது தோழிகள் அதனை அறிவார்கள். அதனால் பாடல் முழுவதுமே உரையாடல் அமைப்பிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நேரடியாக பாடலை நாம் சிந்திப்போம். எல்லே இளங்கிளியே, உள்ளே உறங்குபவள், வெளியே எழுப்புகிறவர். இருவருக்கும் நடக்கும் உரையாடலில் ஒருவரையொருவர் தாக்கியும் கேலி பேசியும் பிறகு உள்ளுறங்குபவள் பணிந்து போவதுமாக பாடலுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. இல்லே என்று அழைப்பது பாண்டி நாட்டுக்கு உரிய ஒரு பழக்கம். இல என்பது போல ஒரு சொல் அங்கு ஒலியாக அமைந்திருக்கிறது. அது இகழ்ச்சி குறிப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள், வியப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பொழுது பிடிந்துமா தூங்குகிறாய் என்ற வியப்பு அந்த எல்லே என்பதில் அடங்கி இருப்பதாக பொருள் கொள்ளுகிறார்கள். திருநெல்வேலி பக்கத்திலே பாண்டி நாட்டிலே ஏட்டி என்று பெண்களை கூப்பிடுகிற ஒரு பழக்கம் உண்டு. இல்லை, ஏன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி, இல்லை
இந்த சொல்லினுடைய ஒரு அமைப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. பாண்டி நாட்டுக்கு உரியவள் ஆண்டாள் நாச்சியார். எல்லே இளங்கிளியே, இளமையான கிளி. கிளிக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள தொடர்பு இந்த உலகமறிந்த ஒரு பெரிய விஷயம். இல்லை என்ன பொருள் என்று கேட்டால், இங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாளே அவ முழிச்சுட்டா. முதல் வீட்டிலே இவர்கள் பாடிய பாடலை கேட்டுவிட்டு அதை பாடிக்கொண்டு இருக்கிறார். அவள் மகா ரசிகை. அந்த முதல் வீட்டில் என்ன பாடினார்களோ அந்த பாடலை வேற இப்போது இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த இளங்கிளி என்ற வார்த்தையினாலே அவள் கிளி எப்படி மிழற்றுமோ அப்படி அந்த பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு அர்த்தம் பண்ணுகிறார்கள். நீயும் கிளியும் சமம் என்று சொன்னாலும் கிளி போன்ற குரல் என்பதாலே கிளி சமமாகிடும். ஆனால் உன் இளமைக்கு கிளி ஈடாகாது. இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, அது என்ன இன்னும்? உனக்கு தான் விழுந்து காதல் விழுந்து எழுந்து விட்டாயே, அப்புறம் என்ன மறுபடியும் படுத்துக்கொண்டே இருக்கிறது? இன்னும் உறங்குதியோ. உடனே உள்ள இருக்கிறவள் சொன்னாள், சில் என்று அழையேன் மின். என்னடி சில்லுன்னு கூப்பிடுறீங்க, சிலுகு சிலுகு என்று உரை எழுதுவார்கள். அதாவது எலும்பை பனி குளிர் தொலைக்கும், அப்படியே ஊசி குத்துற மாதிரி எலும்பை தொலைக்கும். அது மாதிரி உங்கள் சொல் என் எலும்பை தொலைக்கிறது. எப்படி சிலீர் என்று பனி போய் எலும்பை தொலைக்குமோ அப்படி உங்கள் வார்த்தை என்னை தொலைக்கிறது. சில்லென்று அழையேன் மின், என்ன அப்படி கூப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நங்கைமீர், நங்கைமீர் என்றால் பூரணமான தன்மை உடையவர்கள். நீங்களெல்லாம் பூரணர்கள். அப்படி இருக்கிற நீங்கள் என்ன போய் இப்படியெல்லாம் சொல்லலாமா? இந்த வார்த்தையை கேட்டு என்னால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? என்னால் முடியாது என்று. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டு படுத்திருக்கிறாய். அவ என்ன நினைக்கிறா, அந்த கிருஷ்ணானுபவத்தில் இவர்கள் அழைப்பதே இடையூறாயிற்றுன்னு நினைக்கிறாளோ என்று ஒரு பொருள் சொல்வார். அதுக்கு நீங்கள் யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உரை வைணவத்தில் ஒரு அற்புதம். பெருமாள் கோயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு நல்ல காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையாக ஒரு மனிதர் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து பலிமூர்த்தி அது வெளியில் டம் 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 என்று ஒலி எழுப்பு கொண்டு வந்தால், இங்கே நல்ல காலட்சேபம் கேட்பதற்கு அந்த பெருமாள் எழுந்தருளுவதே கொஞ்சம் லேசாக ஒரு 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 அசௌகரியமாக தெரியாதா? இது என்னுடைய வார்த்தை அல்ல. திருவரங்கத்தில் சந்திர புஷ்கரிணி கரையில் திருப்புன்னை மரத்தின் கீழே பெரியோர்கள் பலர் கூடி திருவாய்மொழி அர்த்தானுசந்தானம், அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற போது பலி சாதிக்க செல்வர் எழுந்தருளியது, அந்த மூர்த்தி எழுந்தருளியது அவர்களுக்கு அசகியமாக இருந்தது. அதாவது ரசிக்க முடியாததாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உற்சவமூர்த்திகளில் ஒருவர் எழுந்து வருகிறார். இந்த காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதுவே அசௌகரியமாக அவர்களுக்கு தெரிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணனை. இவங்க வாசல்லேருந்து கூப்பிடுறது அனுபவத்துக்கு தான் கூப்பிடுகிறார்கள், ஆனால் அதுவே ஒரு மாதிரி சில்லுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறதா. இவர்கள் பேச்சு கிருஷ்ணனை மனத்தால் அனுபவிக்கும் சுகத்திற்கு இடையூறு ஆயிற்று. அதனால அவர் சொன்னான், நங்கை மீர் பூரணமான நீங்கள் என்னை இப்படி அழைக்காதீர்கள். போதருகின்றேன், வந்து விட்டேன், வர்றேன் வர்றேன், இதை வந்துடுறேன் அப்படின்னு. சில பேர் வர்றேன் வர்றேன்னு சொல்வார்களே ஒழிய சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள், வரமாட்டார். கண்ணனை யசோதை அழைக்கிறா, போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். இந்த வர்றேன் வர்றேன்னு சொல்லி டயத்தை எடுத்துக்காதே. போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். பெரியாழ்வார் திருமொழியில் வருகிறது. சில பேர் வீட்டில் புறப்படும் போது மனைவியை கிளம்பலையா வரலையா அப்படின்னு கேட்பார்கள். அந்த அம்மா ஒரு பதில் சொல்வார்கள், 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையாம்பாங்க. 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அது மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்லியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாள். போதருகின்றேன். உடனே வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாயாடி, எங்களுக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ என்ன பேச்சு பேசுவேன், இட்டுக்கட்டி பேசுறது ரொம்ப கெட்டிக்காரி. அதாவது நடக்காது நடந்ததா சொல்கிற மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்கிறிய ஒழி நீ கிளம்ப மாட்டேங்கிற. கட்டுரைகள், கட்டி உரைத்தல் கட்டுரை, வல்லை உன் கட்டுரைகள், அதில் நீ ரொம்ப கெட்டிக்காரி, வாயாடி இட்டுக்கட்டி சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி. பண்டே உன் வாய் அறிதம், உன் வாய் என்னன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும், முன்னமே உன் வாயை தெரியும். இப்போ உள்ள இருந்த பெண்ணுக்கு அழுக வந்து கொடுத்து, தன்னை வெளியில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசினார்கள். ஒன்று வல்லீர்கள் நீங்களே, என்ன வாயாடின்னு சொல்லாதீங்கடி, நீங்கள் தான் வாயாடிங்க, வல்லீர்கள் நீங்களே. இப்போ வெளியில் இருப்பவர்களுக்கும் உள்ளே இருப்பவர்களுக்கும் இடையில அந்த மோதல் வெடிக்கிறது. ஆனால் உள்ள இருக்கிற பெண் பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன வாயாடின்னு சொல்றீங்க, நீங்கள்லாம் தான் வாயாடி அப்படின்னு கோவத்தில் பேசினவ ஒரு செகண்டுக்குள்ள தன்னை பற்றி யோசிச்சுட்டு
நானேதான் ஆயிடுக. ஆஹா, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்வார்கள். அதனால்தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு இரே என்று எழுதி வைத்தார். அது ஏன் இந்த பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு இன்னொருவருடையதாக இருந்தாலும் கூட பண்பு நலன் கருதி அது என் தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பரதாழ்வானை போல ஒப்புக்கொள்கிற பண்பு இருக்கணுமா. வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வாயாடின்னு வெளியில இருக்கிறவங்கள பார்த்து சொன்னவ நானே தான் ஆயிடுக, நான் தான் அந்த வாயாடியா இருந்துட்டு போறேன், என்ன விடுங்கடி, நானே தான் ஆயிடுக அப்படின்னு. இதை எப்படி அனுபவிப்பார்கள்? இதை விளக்குவதற்காகவே ஆண்டாள் உரையாடல் பாணியில இந்த பாடலை எழுதுகிறார். ஏன் இதை வெறுமனை நீதி போதனை மாதிரி பாகவதர்கள் அடங்கி இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, இந்த உரையாடல் இருக்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஏன் அனுஷ்டான ரூபமாக அது கிடைக்கும். உபதேச ரூபமாக இல்லாம, யாரோ அறிவுரை சொல்லுகிற உபதேசமா இல்லாம பின்பற்றுதல் என்கிற அனுஷ்டான ரூபமாக கிடைப்பதற்காக உரையாடல் பாணியில இதை ஆண்டாள் நாச்சியார் கொண்டு போகிறாள். சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்டார்கள், வெளியில நிக்கிறவங்கலாம் அப்ப பக்தியோட ஆமாமா நாங்க தான் வாயாடின்னு ஒத்துக்க கூடாதா? அப்ப ஒத்துக்கிட்ட பிறகாவது மன்னிப்பு கேட்க கூடாதா? அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்க வேண்டாமா? அப்படி வியாக்கியானத்துல ஒரு வரி எழுதினார்கள், உலகத்துல உத்தம அதிகாரிகள் பல பேர் கிடைப்பது அரிது, 1-2 பேர் தான் கிடைப்பாங்க. சரி, தவறை ஒத்துக்கிறதுலயே எத்தனை வகை? முதல் விஷயம், செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள், இது முதல் வகை. 2, சிரமப்பட்டு ஒப்புக்கொள்வார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு இது தப்புங்கிறத ஒத்துக்கொள்வார்கள். 3, முதல்ல சொன்னதுக்கெல்லாம் பிறகு மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அப்புறம் இதெல்லாம் தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிறது, தப்பே செய்யவில்லை அவங்க ஒத்துக்கிறது கஷ்டப்படுவாங்களா இல்லையா? நான் செய்யலையே, நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? செய்யாத ஒன்றை ஒப்புக்கொள்வது என்பது மிக 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 உயர்ந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலை. இதை இந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள், நானேதான் ஆயிடுக அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்வார்கள், இப்போ ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கிற ஒருவர் ரொம்ப பணிவா அடியேன் அறிவு குறைந்தவன்னு சொல்லி பணிவா ஆரம்பிப்பார். கீழேந்து ஒருத்தர் எழுந்துச்சு, ஆமாம் சுவாமி உமக்கு அறிவு கம்மின்னு மட்டும் சொல்லி பார்க்கட்டுமே, கேட்கிறவருடைய கோபம் எங்க போய் நிற்கும்? அதாவது உபதேச அளவில் இருக்கக்கூடாது, அனுஷ்டான ரூபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு உள்ள இருக்கிற பெண் அடையாளம். அதனால் இந்த பாடல் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று எழுதுவார்கள். அப்புறம் உடனே வாசல் இருக்கிறவங்க ஆரம்பிச்சாங்க, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை. இப்ப மறுபடியும் சீன்றாங்க. அவ பணிஞ்சு போனதுக்கு அப்புறமும் உள்ள இருக்கிறவள் பணிந்த பிறகும் கூட என்ன வெறும் வாய்ப்பேச்சா, வா வெளியில வா, உனக்கென்ன வேறுடைய, நீ என்ன தனியா அனுபவிக்கிறியா அப்படின்னு. எதுக்காக மறுபடியும் சீன்றாங்க? அவதான் பணிஞ்சு போயிட்டாளே அப்படின்னு. இவன் நிஜமாவே பணிஞ்சுட்டாளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவன் நிஜமாவே பணிஞ்சுட்டான். அதுல தோற்று போகிறா பாருங்க. ஒரு வார்த்தை எழுதுவார்கள், தோற்றவர்கள்